இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துருச்சு. போன மந்த் மாதிரி எந்த குழப்பமும் இல்லை. இந்த தடவை கரெக்டாக எல்லாமே வந்திருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன். குவாலிட்டிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வேறு கொடுப்பாங்க. இந்த மந்த்துக்கு வந்து தோணுச்சு, சரி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டை விட இங்கே கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கா அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் பாக்கெட்டும் கோதுமை மாவுமே பார்த்தேன். ஆனால் ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் கம்மியாக இருந்தது ஆஃபரில். கடையில் வந்து கொஞ்சம் கூட தான் இருந்தது. மேபி அவங்க கடை வாடகைலாம் இல்லைல்ல, அதனால் அவங்க நமக்கு கம்மியாக தராங்களா என்னங்கிறது தெரியல. இவங்க கடைக்கெலாம் வாடகை கொடுக்கணும்ல, அதனால் கூட விற்கிறாங்க போல். லட்டு குடுவை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பெல்லாம் கடைக்கு போக முடியாது. அதனால் காய்கறியுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் காய்கறிலாம் ரொம்ப மோசமாக தான் வரும். ரொம்ப காஞ்சி போனதா, ரொம்ப முத்துனதா அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. நம்ம வந்து ரிட்டனும் போட முடியாது காய்கறியெல்லாம். நம்ம வந்து ஏதாவது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காய்கறி வந்து வாங்கிட்டுலாம் போக மாட்டாங்க. நம்மள்ட்டே தான் இருக்கும் அந்த காய்கறி. லட்டு வந்து அந்த ஜென்ட்டில் தூக்க முடியலன்னு அழுவுது.